அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை ஹஃபி ஹமி மாம்ஸ் டிப்ஸ் சேனல். சாயங்காலம் 5 மணி ஆனா போதும், நம்ம வீட்ல இருக்கிற வாண்டுங்களாம் பசிக்குதுன்னு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதான் இன்னைக்கு நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில இருக்கிற கோதுமை மாவை வச்சு ஒரு அட்டகாசமான மேஜிக் பண்ண போறோம். வாங்க களத்துல இறங்குவோம். முதல்ல ஒரு பாத்திரத்துல 1.5 கப் கோதுமை மாவு, அதுல கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியை ஊத்தி நம்ம ஜிம்முக்கு போற எனர்ஜி எல்லாம் திரட்டி பூரி மாவு மாதிரி டைட்டா பிசைஞ்சுக்கங்க. சப்பாத்திக்கு பிசைற மாதிரி ரொம்ப சாஃப்டா பிசைஞ்சா அப்புறம் அதுல ஸ்நாக்ஸ் வராது, அவியல் தான் வரும், பாத்துக்கங்க. சரி, இந்த மாவு ஒரு அரை மணி நேரம் அமைதியா ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்போ ஹீரோ என்ட்ரி. 2 பெரிய வெங்காயத்தை கண்ணுல தண்ணி வர்ற அளவுக்கு நீளமா வெட்டி அதை உதிரியா பிரிச்சுக்கங்க. அதுல கொஞ்சமா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு அப்புறம் பொடியா நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்குங்க. இதுல கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்தீங்கன்னா அடடே, இப்பவே நாக்குல எச்சி ஊறுதே. இப்போ அந்த மாவை எடுத்து சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா மெல்லிசா தேய்க்கணும். அதுக்கு மேல நம்ம வெங்காய மிக்ஸ பரவலா தூவி விட்டு பாய் சுருட்டுற மாதிரி அப்படியே மெதுவா சுருட்டணும். அப்புறம் கத்திய வச்சு சின்ன சின்ன பீஸா நறுக்கி கையால ஒரு அமுக்குங்க. பார்க்கவே கியூட்டா இருக்குல்ல? அழகுக்காக மேல கொஞ்சம் எள்ளும் கொத்தமல்லியும் தூவி மேக்கப் போட்டுக்கங்க. கடைசியா ஒரு பேன்ல வெறும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இந்த பீஸ்களை அடுக்கி 2 பக்கமும் செக்கச்செவேர்னு பொரிச்சு எடுத்தா மொறு கோதுமை ஸ்நாக்ஸ் ரெடி. இத சுட சுட தட்டுல வச்சு கொடுத்து பாருங்க, நீங்க செஞ்சு வைக்க காணாம போயிட்டே இருக்கும். அப்புறம் என்ன, எல்லாரும் உங்களை மாஸ்டர் செஃப்னு கொண்டாடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.